ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய டிப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தால் என்னோட வெயிட் மிஷினோட டீட்டெயில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து எவ்வளோக்கு வாங்கினேன், அதுக்கப்புறம் இது வந்து ஒர்த்தபிளா, இது எல்லாமே இதில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸும் கூட இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் காஃபி குடித்து வந்து டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவும் போல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட சுடுதண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுறது தான். நிறைய பேர் ஏன்னா இதை டவுட் கேட்குறீங்க, அதனால தான் சொல்லியிருக்கேன். பிளாக் காஃபி வெறும் சுடுதண்ணி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்து விடலான்னு யோசிக்கும் போது சரி உருளைக்கிழங்கு இருந்தது, அதை வச்சு காரக்குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் எத்தனை வகையான காரக்குழம்பு பண்ணாலும் உருளைக்கிழங்குக்கு ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று வந்து அம்மாச்சி வந்து சொன்னாங்க, அந்த உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி அதையே இன்றைக்கி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பண்ணிட்டோன்னா ஹஸ்பண்ட்க்கும் அதையே வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து புளியெல்லாம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாமே தனித்தனியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வெயிட் லாஸ்க்கு நிறைய நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து காலையில் தடபுலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் எண்ணெய் வந்து டப்பாவில் வந்து காலியாக போயிருக்கும். இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரீஃபில் பண்ண வேண்டிய வேலை வந்து இருக்கும். அது நிறையா டென்ஷனை வந்து கொடுக்கும். அதுவே லைட்டே காலி ஆகும்போது நம்ம ஊற்றி வச்சுக்கலாம்னு நினைப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி காலையில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் காலையில் அதை எடுத்து பண்ணும்போது அது ஒரு பெரிய வேலையாக தான் தெரியும். அவசரமாக பண்ணிகிட்ருப்போம் அந்த டைமில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த பாக்கெட்டை வந்து பிச்சுட்டு தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டென்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வைக்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வந்து பொதுவாகவே வாய்வு பொருள் இல்லையா. நல்லா பூண்டு தட்டி போட்டு வச்சோமா அந்த வாய்வு தொல்லையும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். அந்த குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, சோம்பு, அது கூட வெந்தயம் இதெல்லாமே வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு தட்டி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாச்சி கூப்பிட்டாங்களேன்னு போனேன்னா அது வதங்கவும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன பீஸா நல்லா க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த குழம்புல வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிருச்சு தக்காளி. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து புளியும் வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி எடுத்துக்கிறேன். எனக்கு எப்போவுமே இந்த காரக்குழம்புலாம் கொஞ்சம் புளி தூக்கலாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு வதக்கி விட்டுடுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லேட் ஆகும் வேகிறதுக்கே. அப்படி தான் இன்றைக்கும் இருந்தது என்னோடய உருளைக்கிழங்கும். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், இது எல்லாமே உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல, உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்றாப்புல வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஊரில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தீர் போச்சுன்னு சொல்லையா, ஊருக்கு போது தான் நாங்கள் அது எங்களுக்கு என்னோட அம்மாச்சி வந்து கொடுத்து விடுவாங்க. எங்களோட அம்மாச்சி அதை கொண்டு வந்து நாங்கள் வச்சுப்போம். ஒரு 6 months 1 year கூட நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி தனியாக மசாலா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து நம்ம ஊரில் அரைச்சது, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள்லாம் வச்சுக்கோங்க, நல்லா கொஞ்சம் கிரேவி நல்லா திக்னஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா அதில் பருப்பு எல்லாமே போடுவாங்க. நான் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்க வந்து எப்படி மசாலா அரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து அதை வந்து அரைச்சதே கிடையாது. ஏன்னா அம்மாச்சி அரைச்சி கொடுத்து விட்டுருவாங்க இல்லையா, அதனால் நாங்கள் அரைக்கிறதே இல்லை. அதனால் இப்போ வந்து தனித்தனியாக மசாலா வந்து சேர்த்து தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக கொத்தமல்லி தழை தூணாவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தழை நம்மக்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் வந்து யூஸ் பண்ணலை. சாதம் ஒரு சைடு வந்து வடித்து வச்சுட்டேன். இப்போலாம் வந்து குக்கரே யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து சாதம் வந்து வடிக்கிறதா எனக்கு வந்து எனக்குமே ஈஸியாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. ஏன்னா குக்கரில் வச்சோம்னா சில டைம் வந்து பொங்கி அந்த வெளியில் வருது தண்ணி. அதுக்கு இதுவே பெட்டரு. அது போக நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து வடிச்சிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் அப்பளம் வந்து பொரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இப்போ அப்பள பாக்கெட் காமிச்சேன் இல்லையா, ஊரில் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நிறைய பாக்கெட் வந்து வாங்கி கொடுத்து விடுவாங்களா, அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நாங்கள் அப்பளம் வந்து பெரும்பாலும் வாங்க மாட்டோம். இட்லி சட்டியில் எப்பவும் போல் அப்பளத்தை வந்து பொரிச்சு வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து அப்பளம் அந்த காரக்குழம்பு அதுக்கப்புறம் சாதம்லாம் வச்சு அவருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வந்து சாமான்லாம் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணாங்க. இது ஒரு 7 நிமிஷத்துலேயே வந்துடும். பிளிங்கெட்னு ஒரு ஆப்பில் பண்ணின 7 நிமிஷத்துலேயே வந்து வந்துடும். முளைக்கட்டிய பயிர் வாங்குறதுக்காக தான் முக்கியமாக பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரையில் வந்து ஆட்டா நூடுல்ஸில் மேகியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் இந்த அவகேடோ பழம், ப்ரெட்டு, அப்புறம் இது வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி இப்போ வந்து இந்த முளைக்கட்டிய பயிரை வந்து அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முளைக்கட்டிய பயிர் வீட்லேயே நம்ம வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி எமர்ஜென்சி எனக்கு தேவை அப்படின்னா நான் இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிப்பேன். ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிடைக்கிது. ஒரு சைடு அந்த முளைக்கட்டிய பயிரை அவிச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு சைடில் வேக வச்சுட்டேன். ஒரு சைடு வந்து பால் வந்து அடுப்பில் வச்சாச்சு. இன்னொரு சைடு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் எப்போவுமே காலைல ப்ரெட்டும் சாப்பிட்டா தான் அவருக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் அவருக்கு காஃபியோட ப்ரெட் பட்டர் தடவி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கிலாக்ஸ் முசுலியில் வந்து பால் ஊற்றி கொடுத்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிர் வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு விளக்கேற்றி சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, பிள்ளைங்களுக்கு வந்து அந்த குங்குமத்தை பூசி விட்டாலே, துண்ணூறு குங்குமம் பூசி விட்டாலே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் பாருங்களேன், எப்பவும் பண்ணுற மாதிரி அவர் வந்து அழகாக விழுந்து கும்பிட்டுட்டு இதெல்லாமே நம்ம வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணுறது எங்கள் வீட்டில். நான் என் காலில் வந்து எப்போவுமே நான் விழுந்து சொல்ல மாட்டேன். எப்படின்னா அப்பத்தா காலில் விழுந்து கும்பிடு அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இது எல்லாமே நல்ல பழக்கம். இது வந்து ஒரு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி துணி வந்து மிஷினில் போட்டு விட்டுருந்தேன், அதை வந்து எடுத்து காய போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு இருக்குது, காய போட்டு டக்குன்னு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு கதவை சாத்தி நம்மளோட மீன் தொட்டி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெயில் தெரியாமல் கதவை சாத்திட்டு லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடு ஓடிட்டுருப்போம் வேலைகளோட. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக வந்து இருக்குதும். சரின்னு துணி எல்லாமே எடுத்துகிட்டு மாடிக்கு வந்து போனேன். எவ்வளோ வெயிலுன்றீங்க, அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே காந்துற மாதிரி இருக்குது, கண்ணம்லாம் அப்படியே எரியுது, காற்றடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் அது வந்து அனல் காற்றா வந்து அடிச்சுட்டு எப்படா கீழே இறங்கி ஓடுவோன்ற மாதிரி இருந்தது. என்னால் உண்மையாகவே கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு டெல்லியில். ஏன்னா 45 டிகிரிக்கு மேலே போயிட்டுருக்கு. அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். துணியை காய போட்டுட்டு கீழே வந்தால் இவனை பாருங்களேன். வீட்டை நம்ம சுத்தமாக எடுத்து வச்சோம்னா தலைவாணி எடுத்து போட்டு எதையாவது இழுத்து போட்டு அப்படியே வந்து மெஸ்ஸி பண்ணி விட்டுறான் அந்த சின்ன பையன். அதுக்கப்புறம் என்னோட பெரிய பையன் அழகா படுடா அப்படின்னு சொல்லிட்டு அழகா பெட்ஷீட்லாம் விரிச்சிட்டு தலைவாணிலாம் போட்டு கொடுத்து அதையும் குழச்சி விட்டு ரொம்ப சேட்டை பண்ணுறான் இந்த சின்னவாண்டு. அவனுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியல. இந்த டயத்தில் அப்படி தானே பண்ணுவாங்க. பெரிய பையன் இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தான். சரி அவங்களுக்கு வந்து நல்ல வெயிலாக இருக்குல்ல, ஒரு ஜூஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து சத்துக்கட்டி ஜூஸ் தான், அதை வந்து சரி புளிஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ் புளியறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளால் மறக்க முடியாது. 1000 ஜூஸ் புளியறது வந்தாலும் இதுக்கு வந்து ஒரு ஈடியே இல்லை. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இது வந்து யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே இது ஒரு டச் இருக்கும். உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து தான் அவங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தேன். அம்மாச்சிக்கு அப்படியே வந்து கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து அப்படியே லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி அம்மாச்சிக்கு அப்பளம் காரக்குழம்புலாம் வச்சு அவங்களுக்கு அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க பாருங்களேன் ரியாக்ஷனு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எந்த ஒரு ஐஸ் வாட்டர் எதுவுமே சேர்க்க மாட்டேன். வீட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருப்போம் இல்லையா, லைட் சில்லுன்னே இருக்கும்ல நார்மல் தண்ணி, அதை வச்சே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சாப்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய சின்ன பையன் வந்துக்கிட்டு ஒன்று கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருந்தேன். கிச்சன் கதவை திறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு எதையாவது இழுத்து போட்டுகிட்டே இருப்பான். அதனால தான் அவனை அந்த சைட் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எதையாவது இழுத்து விட்ருவான். அதுக்கப்புறம் நமக்கு 2 வேலையை ஆக்கி விட்ருவான். அதனால தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் தான் இல்லையா, அப்பளம் கூட அந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பளத்தை பார்த்தோன்னே என்னோடய சின்ன பையன் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த சைடு இருந்து, அம்மா அப்பளம் கூடன்னு சொல்லிட்டு. சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டாங்க, இந்த அப்பளத்தை
அப்பளத்தை பார்த்துட்டா வச்சு பார்த்துக்கோங்க, அதை தான் வந்து சாப்பிடுவாங்க. நான் நம்மளை மாதிரி அம்மாமார்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டா தான் நம்ம வந்து அப்படி ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட முடியும். கொஞ்சம் சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து பொறுமையாக சாப்பிட முடியாது. சரி அப்பளம் கொடுக்குறானேன்னு பிச்சு கொடுத்தா, பிச்சது வேணாமா முழுசாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்கு போனேன். ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா நீ வந்து பொறுமையாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்துப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க இல்லையா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்கள மேனேஜ் பண்ணிக்கிட்டே சில டைம் மட்டும்தான் நம்ம வந்து அப்படியே பொறுமையாக ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சம்டைம் இவங்க தூங்குவாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது மட்டும். அதுக்கப்புறம் படுத்திக்கிட்டே இருந்த அப்பளத்தை கூட அப்படியே அப்புறம் எடுத்து கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே வந்து போகிறாங்க பாருங்களேன். அப்பளத்தை மட்டுமே சாப்பிட்டு இவங்க எல்லாமே வயிற்ற ஃபுல்லு பண்ணிடுவாங்க. பெரியவன் எட்டி பார்த்தா சின்னவன் கேட்குறத வச்சு அவர் வந்து வாங்கிட்டு போயிடுவார். 2 பேருமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கொடுத்தவொடனே தான் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா போனாங்க. இந்த சின்ன வாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை, ஆனால் சில டைமில் ரசிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்கனாவே அப்படி தானே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன். இந்த வெயிட் மிஷினோட டீட்டெயில் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். பீட் எக்ஸ்பின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 2 வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து 900 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். இப்போ வந்து 850 ரூபா சம்திங்கில் தான் வந்து இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும் பேட்ரி மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ண பின்னாடி வந்து இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருக்குது. மேலே வந்து கண்ணாட்டிங் மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் நான் 2-3 டைம் என்னோட பையன் கீழே கூட போட்டிருக்கான். பட் நல்லாவே இருக்குது, எந்த ஒரு உடைய கூட இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். தேவையானவங்க பை பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா வெயிட் மிஷின் தான். அதுதான் நம்மளை வந்து மோட்டிவேட் வந்து பண்ணும். டெய்லி நம்ம வந்து வெயிட் வந்து செக் பண்ணும்போது. ஸோ தேவையானவங்க வேணும்னா லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, அதனால தான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்குது. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.